நித்யானந்தம். எனது பெயர் மானத்தி நித்யானந்த சுவாமி. இன்று உங்களோடு இந்த தொகையடியார்கள் சம்பிரதாயம் பற்றிய உண்மைகளை ஷேர் செய்ய போறேன். பரமசிவன் உலகத்திற்கு அளித்த மிகப்பெரிய நன்கொடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனாதன இந்து தர்மம். அத்தகைய சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைத்திருக்கவும், இந்த சனாதன தர்மம் உலகத்திற்கு பல நன்மைகளை செய்வதற்கும் ஆணிவேராக இருப்பதுதான் இந்த தொகையடியார்கள் சம்பிரதாயம். இதுதான் இந்த இந்து சிவிலைசேஷனோட கார்டியன்ஸ் இருப்பவர்கள் தான் இந்த தொகையடியார்கள். தொகையடியார்கள்னா யாரு? அதாவது கோயில்ல இறை திருப்பணியையே தன் வாழ்க்கையாக கொண்டவர்கள் தான் இந்த தொகையடியார்கள். அவர்கள் மட்டுமல்லாது கோயிலை சுற்றி வணிகம் செய்பவர்கள், கோயிலில் காவல் செய்பவர்கள், காவல் தொழில் புரிபவர்கள், அவர்கள் கூட கோயிலை உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கும் தொகையடியார்களை சார்ந்தவர்களே. கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் கூட கோயில் திருப்பணிக்கு கட்டளைகள் செலுத்துவதனால் அவர்களும் கூட தொகையடியார்கள் சம்பிரதாயத்தையே சேர்ந்தவர்களாகின்றார்கள். ஸோ அதனால் இந்த தொகையடியார்கள் சம்பிரதாயம் சிறக்க உங்கள் வீட்டில் 5 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகளை இந்த தொகையடியார்கள் சம்பிரதாயம் சிறக்க அனுப்பி வைங்க. இல்ல 3 பிள்ளைகள் தான் இருக்கு அப்படின்னா இன்னும் 2 பிள்ளைகளுக்கு பிறப்பு கொடுத்தாவது கைலாயத்திற்கு உங்களோட 2 பிள்ளைகளை அனுப்பி வைத்தீர்களானால் இந்த பாரதத்தை நம் விஸ்வகுருவாக மாற்ற முடியும். தொகையடியார்கள் சம்பிரதாயத்தையும் செழிப்படைய செய்ய முடியும். நீங்க தொகையடியார்கள் சம்பிரதாயம் பற்றியோ இந்த சைவ வாழ்க்கை முறை, சனாதன இந்து தர்ம வாழ்க்கை முறை பற்றி தெரிந்து கொள்ளணும், இல்லை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகணும், வாழ்க்கையில நல்லபடியா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1 மாத பரமசிவசேனா ப்ரோக்ராம் கைலாசா திருவண்ணாமலையிலும் கைலாசா குனியா பிசாவிலும் நடக்குது. நீங்க வந்து கலந்துக்கலாம். நன்றி. நித்யானந்தம்.